தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 15/4/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் நேற்று நாம் அறிவித்தபடியே வட உள் மாவட்டங்களை கனமழை பதிவானது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதி, குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் பரவலாகவே கனமழை பதிவாகி இருக்கிறது. அதே போல் திருவண்ணாமலையில் கூட 18 அறிவித்தபடியே கனமழைங்க. திருவண்ணாமலை மாவட்டம் பல்வேறு இடங்கள் நேற்று பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பதிவானது. ராணிப்பேட்டை மாவட்டம், அதே போல் ஆம்பூர், சித்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் சரியாக நம்ம சொன்னோம். வட உள் மாவட்டங்களுக்கு சற்று பரவலாக கூட மழை பெய்யலாங்க சொன்னோம். நேற்று அறிவித்தபடியே வட உள் மாவட்டங்களை சரியாக நம்ம கணித்ததுபடியே மழை பெஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, திருப்பதி மற்றும் வட உள் மாவட்டங்களை தொடங்கிய மழைப்பொழிவு இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி பல்வேறு இடங்களை மழை கொடுத்து அந்த மழைப்பொழிவு அப்படியே திருவண்ணாமலை மாவட்டம் நோக்கி நகர்ந்து பிறகு சேலம் மாவட்டம் வந்து இறுதியாக மதுரை மாவட்டம் வடக்கு புறம், அது மதுரை மாவட்டம் அல்ல, மதுரை மாவட்டம் வடக்கு, குறிப்பாக இந்த மணப்பாறை வரைக்கும் அதிகாலையில் வந்து அது அப்படியே மழை கொடுத்து செயலிழந்து விட்டது. கரூர் மாவட்டம் கூட மழை தாங்க. கரூர் மாவட்டம், அதே போல் திருப்பூர் மாவட்டம் கிழக்கு பகுதி, குறிப்பாக கரூர் மாவட்டத்தை மையமாக வைத்து கனமழை பதிவானது நள்ளிரவு நேரத்தில். நேற்று கோவில்பட்டியில் கூட மழை தான். கோவில்பட்டி, ராஜபாளையம், மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி, மதுரை மாவட்டம் நேற்று வந்து நம்ம மழை வந்து எதிர்பார்த்தோம். மதுரைக்கும் திருச்சிக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த மலை மேகம் அது வந்து அப்படியே தீவிரமாக வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு சிறிய மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஒரு தப்பு நடந்து போச்சு. அதாவது கடல் காற்றோடைய வேகம் அந்த அளவுக்கு வேகமாக இல்லை. எப்போதுமே கடல் காற்று தாங்க அதை வந்து குளிர்விக்கணும். அதாவது கடல் காற்று பார்த்தீங்கன்னா அந்த அரபிக்கடல் காற்று, அதாவது அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்று தான் அதை வந்து மழை தரக்கூடிய ஒரு காற்று. இது வந்து ஓரளவு நீராவி பெற்றிருக்கும். இந்த காற்று மாலை சரியாக 5 மணிக்குள்ளே நுழையணும். அதாவது சரியாக மாலை ஒரு 4 மணிக்கு இல்லைன்னா ஒரு 3 மணிக்கு நுழைஞ்சிடணும். அப்போ தான் நம்ம தமிழகத்தில் அதிகமான வெப்பம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த வெப்பத்தை குளிர்வித்து மழையாக மாற்றும். ஆனால் நேற்று என்ன நினச்சுன்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு நடந்து போச்சு. அதாவது எப்படின்னா, மாலை 3 மணி 4 மணிக்கு நுழைய வேண்டிய அந்த ஈரப்பதம் காற்று சரியாக மாலை 6 மணிக்கு மேலே வலுவாக நுழையுது. இப்படி 6 மணிக்கு மேலே வலுவாக நுழையும் போது மழை வந்து தீவிரம் அடையாதுங்க. ஏன்னா பெரும்பாலும் மாலை ஒரு 5 மணிக்குள்ளே கடல் காற்று நுழைஞ்சிடணும். அப்போ தான் அந்த மலை மேகத்தை அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை குளிர்வித்து அது வந்து மிகப்பெரிய மேகமாக மாற்றும். ஆனால் நேற்று வந்து 6 மணிக்கு மேலே, குறிப்பாக 7 மணி போல், இரவு 7 மணி போல் கடல் காற்று நுழைஞ்சிருக்கு. ஸோ இதனால் அந்த மலை மேகத்தை தீவிரப்படுத்த முடியல. இதனால தான் வட உள் மாவட்டங்களில் உருவான மழை வந்து அது வந்து அப்படியே தீவிரம் இல்லாமல் அப்படியே செயலிழந்த ஒரு மலை மேகம் தான் வந்துச்சு. இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து கோவப்படுறாங்க. என்ன சார் இது மழை வரும், நீங்கள் ஒரு மழையும் வர மாட்டேங்குது, என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். அதாவதுங்க, தயவு செய்து எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? மழை கண்டிப்பாக இருக்குது, கவலைப்படாதீங்க, சரிங்களா? மழை கண்டிப்பாக வரும். இப்போ உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் மழை பெய்யணும்னா ஒன்று நம்ம தமிழகம் அருகே, இலங்கை அருகே காற்று சுழற்சியோ அல்லது வளிமண்டல சுழற்சியோ, அப்படி இல்லைன்னா ஒரு மழை தரக்கூடிய சிஸ்டம், ஒரு லோ சிஸ்டம், ஒரு தாழ்வு மண்டலம், ஏதாவது ஒரு சிஸ்டமாவது இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம தமிழகத்தில் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். நம்ம வந்து இப்போ கனமழை பெய்யும்னு சொல்கிறோம், அது வந்து மிக கனமழை கூட கொடுக்கும். அப்படின்னா ஒரு லோ சிஸ்டம் நம்ம தமிழகத்தில் பக்கத்தில் அமையணும். அதாவது இலங்கை, மன்னார் வளைகுடா பகுதி, அப்படின்னா குமரிக்கடல், இலங்கை அருகே வந்தாலே போதும். நம்ம தமிழகத்திற்கு வட இலங்கை வந்தாலே போதும். ஒரு காற்று சுழற்சியோ ஒரு லோ சிஸ்டமோ ஏதோ ஒரு நிகழ்வு இருந்தாலே நம்ம தமிழ்நாட்டிற்கு பெரும் மழையை கொடுக்கும். அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீராவி காற்றும் வரவில்லை, இந்திய பெருங்கடல் நீராவி காற்றும் வரல. அது ஒரு கஷ்டம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லோ சிஸ்டம் நம்ம தமிழகத்தில் பக்கத்தில் இல்லை.
ஸோ இப்படி இரண்டுமே இல்லைங்க, ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒன்று நீராவி காற்று வரணும், இந்திய பெருங்க நீராவி காற்று வரணும், அது வந்துச்சுன்னா அதிகமான மழை கொடுக்கும். அப்படி இல்லைனா ஒரு லோ சிஸ்டமோ ஒரு காற்று சுழற்சி இருக்கணும், அது வந்துச்சுன்னா உருவான அதிகமான மழை கொடுக்கும். இப்போ நம்ம தமிழகத்தில் எந்த ஒரு சாதகமும் இல்லை. இப்போ அரபிக்கடல் காற்று மட்டுமே வந்துகிட்டு இருக்குங்க. இந்த அரபிக்கடல் காற்று வந்து ஓரளவுக்கு தான் மழை வந்து கொடுக்க முடியும். இது பெரும்பாலும் உயரழுத்த காற்று தான். இது கடலில் தொலை தூரத்தில் இருந்து கொஞ்சம் வருது என்பதனால இந்த ஓரளவு நீராவி காற்றாக இருக்குது. இது பெரும்பாலும் இந்த நீராவி காற்று வெறும் 50% மட்டும்தான் மழை கொடுக்க முடியும். ஆனால் 100% நீராவி காற்று இந்திய பெருங்கடல் காற்று தாங்க. ஸோ தயவு செய்து மன்னிச்சிடுங்க, சரிங்களா? கண்டிப்பாக மழை இருக்குது, நம்ம மழை பெய்யும்னு சொல்கிறோம், மழை வரமாட்டேங்குது. இதுவே நம்ம மழை பெய்யாதுன்னு சொல்கிறோம், அப்போ தான் பார்த்தீங்கன்னா மழை வெளுத்து வாங்கும். மிகப்பெரிய காலநிலை மாற்றங்கள் எல்லாமே ஏற்பட்டு விட்டது. நம்ம இப்போ காலநிலை மாற்றங்களே அப்பாற்பட்டு நம்ம இப்போ கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இப்போ உலக வானிலை ஆய்வாளர்களே அவங்களே பார்த்தீங்கன்னா விட்டு விலக போகிறாங்க. என்ன சார் இது அவங்களே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, என்ன நம்ம திருப்பதியில் மழை பெய்யுன்னு சொல்கிறோம், இப்போ சென்னையில் போய் மழை பெய்யுது. அப்போ அவங்களே குழப்பிக்கிறாங்க. அதாவது உலக வானிலை ஆய்வாளர்களே அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டு மாற்றி போடுறாங்க. எங்கே மழை பெய்யும் அவங்களாலே கணிக்க முடியல. அதாவது திருச்சியில் மழை போடலாமா, இல்லை தஞ்சாவூரில் தான் மழை பெய்யுமா, இல்லை சேலத்தில் தான் மழை பெய்யுமா, இல்லை கோவில்பட்டியில் மழை பெய்யுமா, இல்லை தூத்துக்குடியில் மழை வந்துருமோ அப்படின்னு அவங்களாவே ஒரு குழப்பி கொண்டு அவங்க என்ன அப்டேட் கொடுக்குறோம்னே தெரில. அதாவது மதியம் எப்போதுமே முன்னாடி ஒரு காலத்துலலாம் இந்த ECM GFS இந்த உலக வானிலை இந்த வெண்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் பெஸ்ட்டு. உலகத்திலே நம்மளை விட அவங்க தான் நம்பர் 1. அதாவது அவங்க சொல்லி தான் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம பின்பற்றுவோம். ஸோ இப்போ அவங்களே பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றத்தால் அவங்களுடைய மிஷின் கூட இப்போ வேலை செய்ய மாட்டேங்குது. அவங்களுடைய அப்டேட் கூட இப்போ தவறாக மாறிவிட்டது. ECMமும் சரி GFSம் சரி அவங்களே கணிக்க முடியலை. ஏன்னா அந்த அளவிற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது இந்த காலநிலை மாற்றங்கள். ஸோ நம்ம அதையும் தாண்டி நம்ம கணிச்சு சொல்லிகிட்டு இருக்கோம். என்னுடைய கணிப்புன்னு பொறுத்த வரைக்கும் அது சரியாக தான் இருக்குது. ஆனால் அறிவித்த மாவட்டங்களை சில இடங்களை மட்டும் சரியாக நம்ம சொன்ன மாதிரி மழை பெய்யுது. ஆனால் பெருமள மாவட்டம் நேற்றைக்கு மழை இல்லை. அது ஒரு கஷ்டமாக இருக்குது. எனவே தயவு செய்து கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மழை வரும், சரிங்களா? நிச்சயமாக மழை இருக்குது, கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும், எல்லா மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக நீராவி காற்று அதிகமான மழை கொடுக்கும். இப்போ ஏன் நீராவி காற்று வரலன்னா, இந்திய பெருங்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இது கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடியே உருவானது, நம்ம சொல்லிட்டோம். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒட்டுமொத்த நீராவி காற்றையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறதுங்க. இது நம்ம இந்தியா பக்கம் இந்த நீராவி காற்று நுழைய விடாமல் இப்போ பெரும்பாலும் அரபிக்கடல் காற்று கூட தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு. அரபிக்கடல் காற்றுக்குள்ளே அந்த அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்று கூட தன் பக்கம் ஈர்த்து வருகிறது. ஸோ இதனால் இந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வரணும்னா இந்திய பெருங்கடல் பகுதியில் எந்த ஒரு லோ சிஸ்டமும் ஃபார்ம் ஆகக்கூடாது, அதை உருவாகக்கூடாது. அது எம்டியாக இருக்கணும். ஒரு வளிமண்டல சுழற்சி கூட உருவாகலாம், ஆனால் காற்று சுழற்சி, தீவிர காற்று சுழற்சி, தாழ்வு மண்டலம், தாழ்வு பகுதி இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடாது. அப்படி உருவானால் நீராவி காற்று அந்த பக்கம் திசை திரும்பிவிடும், அப்போ நம்ம பக்கம் வராது. நிச்சயமாக வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை நெருங்கி கொண்டிருக்கு. இது கண்டிப்பாக இந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று முதல்ல முன்கூட்டியே வந்துடும். எனவே கவலைப்படாதீங்க, சரிங்களா? எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது. முதல்ல இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. எனவே தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்று மதியம் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 40 டிகிரிக்கு மேலே பதிவாகலாம். குறிப்பாக வட உள் மாவட்டம், டெல்டா உள் மாவட்டம், தென் உள் மாவட்டங்களுக்கு 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாங்க. கோயம்புத்தூர், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருச்சி, மதுரை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, ஒட்டுமொத்த மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும், மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் அதிகபட்சமாக 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாங்க. எல்லா மாவட்ட மக்களும் இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் தயவு செய்து கவனமாக இருங்க. வெப்பநிலை பல மடங்கு உயரப்போகுது. இப்போ பரவலாக மழை பெய்யாது. இனிமேல் வரும் நாட்களில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஸோ சில இடங்களில் மட்டும்தான் இந்த அரபிக்கடல் காற்று மழை கொடுக்கும் போல தெரிகிறது. ஸோ நிச்சயமாக நீராவி காற்று கண்டிப்பாக வரும், கவலைப்படாதீங்க, சரிங்களா? பரவலான மழையெல்லாம் இருக்குது. தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருப்போம்.
இன்றைக்கு பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பநிலை காணப்படும். மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் இன்றைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வட உள் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து வாய்ப்பு இருக்குது. வட உள் மாவட்டங்களில் சென்னைக்கு வாய்ப்பு குறைய தான், இருந்தாலும் ஒரு வாய்ப்பு மட்டுமே இருக்குது. சென்னைக்கு வந்து மழை வரலாம், வராமல் கூட போகலாம், ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆனால் அந்த நேற்று போல் இன்றும் வட உள் மாவட்டங்களில் மழை வந்து தீவிரமாக காணப்படலாம். சித்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து மழைக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் திருவண்ணாமலை கூட மழை பெய்யலாங்க, சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது. காஞ்சிபுரம், மதுராந்தகம், செய்யாறு, செஞ்சி, திருத்தணி மற்றும் ஆந்திராவுடைய திருப்பதி மற்றும் சூலூர்பேட்டை, சித்தூர், திருத்தணி, அரக்கோணம் வட உள் மாவட்டங்களை ஏதேனும் சில இடங்களில் மட்டும் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே வட உள் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும் இன்றைக்கி. ஆனால் பரவலாக பெய்யாது, சில இடங்களில் மட்டும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் இன்று 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகும் என்பதனால இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்கள், குறிப்பாக திருநெல்வேலி, விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதி, அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து கனமழை பதிவாகலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ராஜபாளையம், மதுரை மாவட்டம், கோவில்பட்டி, அதே போல் தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம் சுற்று வட்டார பகுதிகளுக்கு இன்றைக்கி வந்து கனமழை வரலாங்க, ஒரு வாய்ப்பாக இருக்குது. திண்டுக்கல், மணப்பாறை கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. காரைக்குடி, ராமநாதபுரம் குறைவான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆனால் மதுரைக்கு மேற்கு புறம் வாடிப்பட்டி மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ராஜபாளையம், கோவில்பட்டி, விளாத்திக்குளம், திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க, இன்றைக்கு மழை பெய்யலாங்க. அதே போல் கரூர், கோயம்புத்தூர் கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது, இருந்தாலும் மழை வரலாம். அதே போல் ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம் மழைக்கு வாய்ப்பு அதிகம். கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு புறம், கோயம்புத்தூர் கூட மழை வரலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கே கண்டிப்பாக மழை உண்டு. நீலகிரி மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டு. பொள்ளாச்சிக்கு மேற்கே மழை கண்டிப்பாக உண்டு. வால்பாறைக்கு மேற்கு புறம் கண்டிப்பாக மழை உண்டு. தேனி மாவட்டம் மேற்கு புறம் கண்டிப்பாக மழை உண்டு. பெரும்பாலும் கேரளாவில் இன்றைக்கி வந்து பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் சில இடங்களில் மட்டும் மழை வந்து எதிர்பாருங்க. சில இடங்களில் கண்டிப்பாக பெய்யும், சரிங்களா? பரவலாக எதிர்பார்க்காதீங்க, அதான் ஒரு பிரச்சனை. சில இடங்களில் மட்டும் மழை கொடுக்கும். திருவண்ணாமலை கூட சில இடங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழைக்கு வாய்ப்பு கம்மி தான். டெல்டாவில் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை காற்று வந்து அது வந்து ஒன்று நீராவி காற்று நுழையணும். அதாவது நம்ம தமிழகம் முழுவதும் பரவலாக பெய்யணும். டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், தென் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யணும். உங்களுக்கும் மழை பெய்யணும், பக்கத்தில் மழை பெய்யணும்னா ஒன்று நீராவி காற்று வரணும், இந்திய பெருங்க நீராவி காற்று வரணும். அப்படி இல்லைன்னா லோ சிஸ்டம் ஏதாவது இருக்கணும். இப்போ ரெண்டுமே நம்ம பக்கத்தில் இல்லைங்க. ஸோ இதனால் வெறும் அரபிக்கடல் காற்று மட்டுமே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் சில இடங்களில் மட்டும் மழை வந்து அதிகபட்சமாக சில இடங்களில் மட்டும் வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை இங்கே மட்டும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. கடலோரம் மழை மேகம், மன்னார்குடி, திருவாரூர் இங்கெல்லாம் அந்த மதிய நேரத்தில் கொஞ்சம் மழை மேகங்கள் உருவாகலாம், மிதமான மழை கூட பெய்யலாம். ஆனால் பெரம்பலூர், அரியலூர் மேற்கு புறம் தான் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. நெய்வேலி, புதுச்சேரிக்கு மேற்கே மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மழை மேகம் உருவாகலாம். புதுச்சேரி, நெய்வேலி, மயிலாடுதுறைக்கு மேற்கே கடலோரம் மழை மேகம் உருவாகாது, பெரும்பாலும் உள்ளே மழை மேகம் உருவாகலாம். புதுச்சேரிக்கு மேற்கே, நெய்வேலிக்கு மேற்கு புறம், அதே போல் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மேற்கு புறம். தெற்கு டெல்டாவில் மழை வாய்ப்பு கம்மி தான். தெற்கு டெல்டாவில் மழைக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் மன்னார் வளைகுடா பகுதி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம் கண்டிப்பாக மழை வராது. பெரும்பாலும் உள்ளே, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம், மன்னார், அதே போல் நீடாமங்கலம், திருவாரூர் மேற்கே தான் மழை மேகம் உருவாகலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வட உள் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மழை உறுதி. கிருஷ்ணகிரி, தருமபுரி சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். ஈரோடு, சேலம் சில இடங்களில் மட்டும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டங்களுக்கும் சில இடங்களில் மட்டும் இன்று முதல் வரும் நாட்களில் கனமழை பதிவாகலாங்க. கேட்கலாம், பரவலான மழை எப்போ சார் பெய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக பரவலான மழை பொறுத்த வரைக்கும் நீராவி காற்று, அதாவது இந்திய பெருங்கடல் நீராவி காற்று ஏப்ரல் மாதம் இறுதியில் வருதுங்க. ஸோ இதனால் ஏப்ரல் இறுதி, அப்படி இல்லைன்னா மே மாதம் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரம், கண்டிப்பாக மே மாதம் பார்த்தீங்கன்னா வளிமண்டல சுழற்சி அப்படி இல்லைனா காற்று சுழற்சியால் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக இந்திய பெருங்கடல் நீராவி காற்று நம்ம தமிழகத்திற்கு ஏப்ரல் இறுதி அப்படி இல்லைனா மே மாதம் கண்டிப்பாக வருகை தந்து எல்லா இடங்களுக்கும் மழை சிறப்பாக கொடுக்கும். வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் எங்கும் உதக்காமல் மழை கொடுக்கும், கவலைப்படாதீங்க, சரிங்களா?
நிச்சயமாக மழை உண்டு, கவலைப்படாதீங்க. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம பக்கம் ஒரு சாதகம் இல்லை. அதாவது ஒரு 2 அமைப்பு இருக்கணும். ஒன்று காற்று சுழற்சி, அப்படி இல்லைன்னா ஒரு நீராவி காற்று இருக்கும். 2மே நம்ம பக்கத்தில் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வட இந்தியா கூட இப்போ மழை இல்லை தான். வட இந்தியாவில் கூட நம்ம தமிழகத்தில் எப்படி மழை பெய்யுதோ அதே போல் தான் வட இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் கிட்டத்தட்ட 44 டிகிரிக்கு மேலே உயர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கேயே பார்த்திங்கன்னா சுத்தமாக மழை இல்லைங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வரல. இது ஒன்று தான் காரணம். அது வந்துச்சுன்னா பெரும் மழைகள்லாம் கொடுக்கும். வட இந்தியாலாம் நிச்சயமாக தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாடி இந்த மே மாதம் அதிகமான பெருமழை கண்டிப்பாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வட இந்தியாவில். தமிழ்நாட்டிற்கும் பல்வேறு இடங்களில் மழை பாதிப்பு இருக்குது மே மாதம். நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பெற நம்ம யூடியூப் சேனல் பற்றி செக் பண்ணுறேன். நன்றிங்க.